2012 ஒரு மாடல் கொஷின் தான் நம்ம பார்க்கலாம். விச் ஸ்ரீலங்கன் poet is named in சங்கம் லிட்ரேச்சர்னு பார்த்தோம்னா ஈழத்து பூதம் தேவனார். நெக்ஸ்ட் த புக் விச் ஸ்பீக்ஸ் அபவுட் ஆன்ஷியன்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இது தமிழில் படிச்சுக்கலாம். பண்டை இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறும் நூல் எதுனா மலைப்படுகளாம் நமக்கு நல்லாவே தெரியும். கூத்தாற்று பிரைஸ், கூத்துனா என்ன அங்கே இசையெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் யூஸ் டு கேரி வாய்ஸ், வீடியோ அண்ட் டேட்டா சிக்னல்ஸ் இன் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் பார்த்தோம்னா 16 மைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட் வெனி கிளாஸ் ராட், அதாவது ஒரு சில்க் கிளாத்தில் ஒரு ராடு சில்க் கிளாஸ்லேருந்து சில்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஸோ அயோடினோட டிஃபிஷியன்ஸால் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா கைட்டர், இது நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அயனாவே அனிமியா அப்படின்றது தெரியும். ஜிங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டுவாஃபிசம், கால்சியம்னா போன் சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆட்டனத்தி என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்டனத்தி அப்படின்றது ஒரு மன்னனின் பெயர். ஸோ அதே மாதிரி ஆட்டனத்தி ஆதிமத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட நூலாசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யார் யார் எந்தெந்த செப்பேடில் வந்து அவங்கள பற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நம்ம பார்க்கலாம். சிம்ம விஷ்ணு பார்த்தோம்னா உதயேந்திர பட்டயம். நெடுஞ்சடையான் பராந்தகன் அவங்க யாருன்னு பார்த்தோம்னா வேள்விக்குடி செப்பேடு. நந்திவர்மன் 2 யாருன்னு பார்த்தோம்னா காசக்குடி பட்டயம். நரசிம்மவர்மன் யாருன்னு பார்த்தோம்னா உதய சுந்தர மங்கள பட்டயம். ஸோ இது இந்த பட்டயம் இருந்து பார்த்துக்கோங்க. யூனிட் 8 வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பொற்சுன்னம், பூவல்லி, தெல்லேலம், சாலல், தும்பி இவை அனைத்தும் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் விளையாட்டு. ஓகே, இன் விச் இயர் ஆஃப் இந்தியாஸ் பிளானிங் வாஸ் ராவ் மன்மோகன் மாடல் இன்ட்ரடியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1997. ஓகே, இதை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது அது வந்து 1992 வந்து ராவ் மோகன் பிளான் பார்த்தோம்னா 8th 5th பிளான் தான் வரும். அதோட இயர் பார்த்தோம்னா 1992 1997. அதே மாதிரி க்ரோத் ரேட் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண ரேட் பார்த்தோம்னா 5.6 க்ரோத் ரேட்டு ஜிடிபி வரணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க கிடைச்சது வந்து 6.8. ஸோ ஒரு சக்ஸஸ் தான். ஸோ இந்த பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ராவ் மோகன் அப்படின்றவர் தான். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இது 3 டேர்ம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்மு. இது மேட்ச்சில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரோ பண்ண இதுதான். அதாவது 1991 தான் பண்ணாங்க. பட் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி 1992 இந்த மாதிரி டைமில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் லீடிங் டு அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பை 2000 ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதே மாதிரி காமன் மேனோட ஒரு லைஃப் ஆஃப் காமன் மேனை வந்து அவங்களோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான். ஸோ 1991 எக்ஸ்ட்ரா என்ன பார்த்துக்கலாம்னா 1991 அந்த இயருக்குள்ளார எல்பிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 1990 பார்த்தோம்னா இந்திய நேஷனல் விமன் ஆக்ட், அதாவது இந்த இயர்க்குள்ள என்னென்ன வருதுன்னு சும்மா லைட்டாக பார்த்துக்கலாம். நம்ம பின்னாடி ரிவிஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். 1990 பார்த்தோம்னா நேஷனல் விமன் ஆக்ட். அதே போல் 2 இருக்குது இந்த விஷயத்தில். நேஷனல் கமிஷன் சொல்லி நேஷனல் விமன் கமிஷன் ஒன்று இருக்குது. அது பார்த்தோம்னா 1992. 2 கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நேஷனல் விமன் ஆக்ட்னா 1990, நேஷனல் விமன் கமிஷனை பார்த்தோம்னா 1992. ஓகே, 1991 வேறு என்ன பண்ணாங்க எல்பிஜி தவறுன்னு பார்த்தோம்னா டெல்லி வந்து கேபிட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க. அதோட அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா 69th அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி 1992 பார்த்தோம்னா அந்த இயரில் என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பிளாக் போர்டு ஆக்ட், கிரேடல் பேபி ஸ்கீம், நேஷனல் விமன் கமிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அது பஞ்சாயத் ராஜ், எலிஃபென்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டுக்காங்க, சும்மா வந்து நம்ம படிக்க கிடையாது. 1994 பார்த்தோம்னா டங்கல் டிராஃப்ட், அதாவது இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டங்கல் டிராஃப்ட் வந்து 1994 ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1993 பார்த்தோம்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அப்போ தான் பண்ணாங்க. அதே பண்ணால் இதில் இந்த WTO வந்து ரொம்ப முக்கியமானது. சொல்லப்போனால் இதில் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். 1995 தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கால்குலேட்ஸ் 4 காம்போனன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை M1, M2, M3, M4. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி ஓகே, இது பார்த்தீங்கன்னா 12th மானிட்டரி எக்கனாமிக்ஸில் வந்து அப்படி தெளிவாக இது அப்படி கொடுத்துருப்பாங்க. RBI வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் மணி சப்ளைக்கு வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த 4 அப்படிங்கிறதே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. எத்தனை டைப்ஸ்னால் 4 டைப்ஸ். அதுதான் M1, M2, M3, M4. ஸோ M1ன்றது கரன்சி, காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ M2ன்றது பார்த்தோம்னா M1 ப்ளஸ் சேவிங் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க், அதாவது சேவிங்ஸ் டெபாசிட் வேறு சேவிங்ஸ் அப்படின்றது வேறு, அது எல்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ M3 பார்த்தோம்னா M2 ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் அண்டு லூப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. M3ன்றது அவங்க M2 ப்ளஸ் M1 கொஸ்டின் கொடுத்தாங்க, அதுதான் தப்பான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா M4 அப்படின்றது M3 ப்ளஸ் டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ்.
அங்கே வந்து சேவிங்ஸ் M2ல், M4ல் பார்த்தோம்னா டெபாசிட். ஓகே, இதெல்லாம் தான் M1 M2 M3 M4. இதில் பார்த்தோம்னா M1 M2ன்றது நேரோ மணி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதிலே முடிஞ்சது. லைக் காயின்ஸு, கரன்சி, டிமாண்ட் டெபாசிட், பேங்க், இந்த மாதிரி அந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒரு குறுகிய இதுக்குள்ளாரே அந்த மணி வந்து முடிஞ்சு போயிடுது. ஸோ M3 M4ன்றது பார்த்தோம்னா கமர்ஷியல் பேங்க், இது பார்த்தோம்னா டோட்டல் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அது வந்து வைட் ரேஞ்சில் போகிறதுனால ப்ராட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. M1 M2 கொடுத்துட்டு அது நேரோ மணியா இல்லை ப்ராட் மணியா, இல்லை M3 M4 கொடுத்துட்டு ப்ராட் மணியா இல்லை நேரோ மணியா அப்படின்னு சொல்லிட்டு அது இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க வாய்ப்பு பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். அதாவது பிளானிங் கமிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ், ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா இதுக்கு அழகாக வந்து நம்ம ஆன்சர் போட்டலாம் நம்மளே. ஸோ பிளானிங் கமிஷன் பார்த்தோம்னா 5 years ஒன்ஸ் வந்து பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு அதை வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அவங்க எழுதும்போது, அம்பேத்கர் எழுதும்போது அது எழுதலை. ஸோ 15/3/1951 50ல் தான் அந்த கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த பிளானிங் கமிஷனை சேர்த்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்றது நம்மளுக்கு இது மூலமாக தெரிஞ்சிருது. ஸோ இதுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் தான். அதே மாதிரி இது நான் கான்ஸ்டியூஷனல் பாடியுமே அட்வைசரி பாடி, அதாவது அட்வைஸ் தான் கொடுக்கும். இது போய் எந்த வேலையும் செய்யாது. இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படிலாம் பண்ணுங்கள், இதெல்லாம் தப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குற பாடி தான் வந்து இந்த பிளானிங் கமிஷன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இது 12th பிளான் தான் வந்து இதோட லாஸ்ட் பிளான். அதாவது இந்த 12th பிளான் வந்து 13/8/2004 முடிஞ்சு போயிடுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளானிங் கமிஷன் மேக்ஸ் 5-year பிளான்ஸ். அதேமாதிரி பிளானிங் கமிஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் 5-year பிளான். இது ரெண்டில் என்ன ஒன்று பார்த்தா பிளானிங் கமிஷன் மேக்ஸ் 5-year பிளான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பிளானிங் கமிஷன் கிடையாது, NDC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இது ஜஸ்ட் வந்து மேக் பண்ணும், அதாவது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்கும். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இதை ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ NDCனா என்னதுன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பார்த்தோம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 6/8/1952. ஓகே, ஸோ இதில் நம்ம இதை இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பற்றி. அது ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஒரு அட்வைசரி பாடி. அதே மாதிரி பிளானிங் கமிஷன் மேக்ஸ் 5-year பிளான், நாட் இம்ப்ளிமெண்ட்ஸு 5-year பிளான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அட்வைசரி பாடியா? ஆமாம், அது அட்வைசரி பாடி தான். பிளானிங் கமிஷன் பார்த்தோம்னா பிளானிங் கமிஷன் மேக்ஸ் 5-year பிளான். ஆமாம், பிளானிங் கமிஷன் மேக்ஸ் 5-year பிளான். பிளானிங் கமிஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் 5-year பிளான் கொடுத்தாங்க, அதுதான் தப்பு. பிளானிங் கமிஷன் டசன்ட் இம்ப்ளிமெண்ட் 5-year பிளான். பிளானிங் கமிஷன் நேஷனல் டெவலப்மெண்ட் NDC தான் இம்ப்ளிமெண்ட்ஸ் 5-year பிளான். ஸோ இதில் தப்பானது பார்த்தோம்னா பிளானிங் கமிஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் 5-year பிளான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட் இஸ் PPP வித் ரிகார்ட் டு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. ஓகே, எடுத்தோடனே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இருக்குது, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்குது. இதில் என்ன, அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், அதை வந்து போட்டக்கூடாது. கொஷின் வந்து தெளிவாக பார்க்கணும். கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசின்றாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசினாவே எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போதே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அதுதான் அந்த இதில் வந்துடும். ஆனால் இதே வந்து எக்கனாமிக் லெவலில் நம்ம வந்து அதை ரிகார்ட் பண்ணும்போது PPPன்றது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், கேல்கர் கமிட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த கமிட்டிஸ்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்னாவே அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் வந்துடும், அங்கே ஃபார்மர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா கூட்டாக சேர்ந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தானே மீனிங் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன வருதுன்னு இங்கே பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் ஆஃப் SHG டு ப்ரமோட் அக்ரிகல்ச்சர் வந்து. ஸோ SHGன்றது செல்ஃப் ஹெல்ப் குரூப் இதுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ அது வார்த்தைக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ எலிமினேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஆனால் ஆர்கனைசேஷன் ஆஃப் MFTs டு ப்ரமோட் அக்ரிகல்ச்சர் க்ரோத்னு சொல்கிறாங்க. அதாவது மீடியம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து இது இருக்குன்னா அதெல்லாம் வந்து கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கில் வரதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ அதுவும் வாய்ப்பு கிடையாது. ஸோ என்டர்பிரனர்ஸ் டு ப்ரமோட் அக்ரிகல்ச்சர்னா என்டர்பிரனர்ஸும் வந்து அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி அவங்க போவாங்க. அவங்க வந்து ஃபார்மிங்கில் வரவங்க வந்து என்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் க்ரோத்னு ப்ரமோட் பண்ணுறது வந்து இதுக்கு மீனிங் வராது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது. ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் எக்ஸ்டெண்டிங் த பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன் டு அக்ரிகல்ச்சர். அதாவது அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுல எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கொள்கையை வந்து அமல்படுத்தி இது பண்ணிக்கிறது தான் வந்து அந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா 2010 to 11 பட்ஜெட் இன்கம் ஆஃப் உமன் அசசி இஸ் எக்ஸம்ப்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ அவங்க வந்து டேக்ஸ் கட்டுறாங்க, இது பண்ணுறாங்க இல்லையா உமன். ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து வரி விலக்கு வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா 2010-11 பட்ஜெட் படி 1,90,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஆவரேஜ் சைஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் லேண்ட் ஹோல்டிங் இன் தமிழ்நாடு ஹேஸ் ஸ்டெடிலி டிக்ளைன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சைஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் லேண்ட் ஹோல்டிங் இன் தமிழ்நாடு இஸ் அபவ் ஆல் இந்தியா ஆவரேஜ் சைஸ் ஆஃப் ஹோல்டிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஹேஸ் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் மார்ஜினல் லேண்ட் ஹோல்டிங். அதே மாதிரி அவங்க ஹேஸ் ஏ ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் மார்ஜினல் லேண்ட் ஹோல்டிங் அப்படின்னு ஹை ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன தப்புன்னு பார்த்தோம்னா இது வந்து ஆவரேஜ் சைஸ் ஆஃப்
இது வந்து அபோவ் ஆல் இந்தியா ஆவரேஜ் சைஸை விட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்ககிட்ட இருக்க நிலம் வந்து இந்தியாக்குள்ளார தான் தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து இந்தியாவோட எப்படி வந்து ஹையாக இருக்க முடியும்? ஸோ அதனால் வந்து பி தான் வந்து தப்பு. when was the legislative council of the தமிழ்நாடு அசம்பிளி அபாலிஷ்னு பார்த்தோம்னா 1986. ஸோ இதை பற்றி ஒரு ஸோ அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தோம்னா அதோட ஆர்டிக்கல் வந்து 169. அது என்ன சொல்லுதுன்னா கிரியேஷன் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ எம்எல்ஏ எம்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தமிழ்நாடு வந்து எம்எல்சி வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க எப்போவோ. ஸோ தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இப்போ இந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் வந்து அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டையும் பார்த்துங்க இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது எப்படி அபாலிஷ் பண்ணாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி ஓட்டிங் கேன் ரெக்வஸ்ட் பார்லிமெண்ட் டு கிரியேட் அபாலிஷ் எல்சி. பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டு 3/2 பக்கம் வந்து ஓட்டிங் ஓகே ஆயிடுச்சுன்னா அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன் பில் 1986 பாஸ் பண்ணி அந்த ஆக்ட் வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா 1/11/1986 பண்ணாலே பார்த்தோம்னா எம்ஜிஆர் தான். 1/11/1986 டேட்டோட ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதை தான் கேட்குறாங்க. which of the following districts have the lowest literacy rate பார்த்தோம்னா தருமபுரி தான். ஸோ இது வந்து சிக்ஸ்த்து பாலிட்டிக்ஸில் பார்த்தோம்னா பாக்ஸ் கொஷனில் வரும் தெரியும். லிட்ரஸி ரேட் வந்து 2011 சென்சஸ். ஏன்னா லாஸ்ட் எடுத்த சென்சஸ் பார்த்தோம்னா 2011 தான். அதுக்கு மேலே இன்னும் எடுக்கவே கிடையாது. 21 எடுத்துக்கணும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுப்பாங்க. 21 எடுக்கணும், இன்னும் எடுக்கலை. பார்க்கலாம். ஸோ அதனால் இதுலேருந்து தான் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாக்ஸ் கொஷின், அடிக்கடி கேட்ட கொஷின். ஸோ இதில் எப்படி இதெல்லாம் கொஷின் கேட்கலாம்னா லோயஸ்ட்டாக இருக்கிற பர்சன்டேஜ் எதுன்னு பார்க்கணும் தருமபுரி. ஓகே, 68.54% அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதே மாதிரி ஹை பார்த்தோம்னா கன்னியாகுமரி 91.75% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படிலாம் கொஷின் கேட்கலாம்னா ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்னு போட்டு இந்த 4 இதையும் அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டர் மாற்றி இதை வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி இந்த லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் கொடுத்துட்டு இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ கன்னியாகுமரி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சென்னை, நெக்ஸ்ட் தூத்துக்குடி, நீலகிரிஸ். இது வந்து ஹை லிட்ரஸி ரேட்டு. பர்சன்டேஜ் 91, 90, 86, 85. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லோயஸ்ட் இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த இதில் ரொம்ப லோவாக இருக்குது தருமபுரி. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா அரியலூர், அதுக்கடுத்து கிருஷ்ணகிரி, அதுக்கடுத்து விழுப்புரம். ஸோ ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்துக்கோங்க. தருமபுரி. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா தருமபுரி ஆன்சர். பார்க்கலாம். சம் ஆஃப் த ஏஜஸ் of a father and son is 50 years அப்படின்னா 6 years ago the product of their ages was twice the father's age at that time. The present age of father and son respectively அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதரோட ஏஜையும் சன்னோட ஏஜையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2 பேர்த்தோட ஏஜ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஃபாதர் ஏஜ் அதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபாதரோட ஏஜோட டுவைஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட ஏஜ் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்க்கலாம். அதாவது ப்ராடக்ட் வந்து சம் வந்து 15 சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷனில் ஆட் பண்ணால் எதாவது 50 வருதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் 50 வருது. ஸோ நம்ம டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். இதை பார்த்தோம்னா நம்ம ஃபாதர் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், சன் வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் வந்து 50 இயர்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ பார்த்தா 50. 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்க. அப்போனாவே என்ன அர்த்தம், 6 வருஷத்துக்கு முன்னாடினால -6 தான், முன்னாடினாவே மைனஸ் தான். ஸோ எக்ஸ் -6 அண்ட் ஒய் -6 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லைன் வரலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜஸ் வந்து ட்வைஸ் த ஃபாதர்ஸ் ஏஜ் அட் த டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அவங்க 2 பேர்த்தோட ஏஜஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபாதரோட ஏஜோட ட்வைஸாக இருக்குன்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். x -6 into y -6 equal to twice the father's age. அப்போ 2 into x -6. ஸோ இப்போ 2 பக்கமும் x -6 இருக்குது. அது போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், 2 பக்கமும் டிவைட் பை x/6ன்னு போட்டோம்னா இங்கே x/6 x/6 கேன்சல் ஆயிரும். நம்ம கடைசி இருக்கிறது y -6 equal to 2 வரும். ஸோ y is equal to 2 + 6 8. ஸோ பையனோட இப்போ பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா 8. ஓகே, நம்ம இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம எக்ஸோட வேல்யூ 42 வரும். ஸோ அப்பாவோட ஏஜ் 42, பையனோட ஏஜ் வந்து 8. ஸோ இப்படி தான் வந்து இஃப் எ மேன் ரன்ஸ் அட் 3.7 meters per second, how many kilometers does he run in 1 hour 30 minutes அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு ஆள் வந்து 3.7 meters per செகண்டுக்கு 3.7 மீட்டர் வந்து ஓடுறாராம். ஸோ அப்போ அப்படியே ஓடிட்டு இருந்தாருன்னா 1 மணி நேரம் 30 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் ஓடுவாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு 3/18 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும், அப்படி நீங்கள் போடலாம். ஸோ வேறு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஸ்பீட் வந்து 3.7 meter per second அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து 3.7 meter per second கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 1 hour 30 minutes கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தான் தேவை. அப்போ டிஸ்டன்ஸ்னும் போது டி இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா இப்போ தெரிஞ்சிச்சு, நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு
ஸோ கிலோமீட்டரில் கேட்டுக்கிறதுனால மீட்டரில் இருக்கிறத கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம். அதே போல் செகண்டில் இருக்குது. ஸோ மினிட்ஸில் இங்கே இருக்குது. ஸோ மினிட்ஸ் வந்து செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரே இதாக இருந்தால் பார்த்தா நம்மளால் கேன்சல் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பீடு வந்து 3.7 மீட்டர் பர் செகண்ட் இருக்கிறது நம்ம கிலோமீட்டர் பர் செகண்டாக மாட்ட போகிறோம். ஸோ செகண்ட்லாம் அப்படியே தான் இருக்க போகுது, அதை இது சேஞ்ச் பண்ண போகிறதுல ஜஸ்ட் வந்து மீட்டர் வந்து கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா 3.7 டிவைடட் பை 1 2 3,000. ஓகே, இப்போ டிவிஷனில் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோவுக்கு முன்னாடி தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டையும் வந்து ஒரு ஜீரோவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணி. ஸோ அப்போ பார்த்தோன்னா 1 2 3 4 0 இருக்குங்க மாதிரி வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா 3 7 1 2 முன்னாடி இன்னொரு 0 2 0 போட்டு பாயிண்ட். ஸோ 0.0037 அப்படின்றது கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, என்னால் இங்கே சால்வ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா 1 or 30 minutes. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போனால் செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ 30 minutes வந்து நம்ம செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணால் 1 minute equal to 60 seconds அப்படின்னா 30 secondsக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி 1 ஹார்ஸ்க்கு வந்து 60 into 60, அதாவது 60 minutes. 60 minutes அந்த 60 minutes வந்து இதாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக 60 seconds. ஸோ 3600 பண்ணணும். ஸோ 3600 300னா 30னா 30 into 60 தனி போட்டோம்னா 1800, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 5400 seconds வந்துச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பீட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 0.0037 into 5400. இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சருக்கு வந்து 19.98 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட். ஓகே, இப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து நான் சொன்ன மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாகவே வரும். ஸோ இல்லை 3/18 அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும், டேரெக்டாக சேஞ்ச் பண்ணால் அப்படி நீங்கள் போட்டு பாருங்கள், எப்படி போட்டாலும் ஓகே தான். அது எப்படின்னா 1000னா 1000, அதாவது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர் இல்லையா. 1000 செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னா ஐ திங்க் இப்படி தான் நினைக்கிறேன் 3600. இப்போ இதுவும் 5 to 13 18. ஸோ 5/18 அதனால் வந்து நம்ம டேரெக்டாக போய் எடுத்து அங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் டேரெக்டாக வரும். ஸோ எப்படினா நீங்கள் அஷ்டதிகஜாஸ் அடோன்ட் பை த கோட் ஆஃப் கிருஷ்ணதேவராயா. சார் அந்த வேர்டு எனக்கு பாயில் எப்பவுமே வராது. அஷ்டதிகஜாஸ் அவங்க வந்து பார்த்தோம்னா எந்த கோட்டில் இருப்பாங்க பார்த்தா கிருஷ்ணதேவராயா. ஸோ நவரத்னம்னா சார் அதை வந்து ஒரு 9 இது இருப்பாங்க இல்லையா நவரத்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து என்ன சொல்லுவோம்னா நவரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவோம், 9 பேர் இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அஷ்டதிகஜாஸ் அப்படின்றவங்க பார்த்தோம்னா 8 பேர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து நம்ம கிருஷ்ணதேவராயரோட கோர்ட்டில் வந்து அந்த 8 மினிஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி பெத்தன்னா நந்தி திம்மண்ணா, தென்னாலிராமன், துர்ஜதி, பத்துமூர்த்தி, புனவிரு பத்ரா, மல்லானா, பன்னஜி சுரானா. ஓகே, அதேமாதிரி அஷ்டகஜன்ஸு அஷ்டதிக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து வரும். ஐ திங்க் சிவாஜியோட கோட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னோம்னா நம்ம படிச்சிருக்கோம் கிருஷ்ணதேவராய வந்து கஜபதி வந்து தோக்கடிச்சுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கஜபதி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கஜாஸ் இருந்தாவது கஜபதி கஜாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். நான் அப்படி தான் ஞாபகம், நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹூ அமங் த ஃபாலோயிங் டிட் நாட் அக்காம்பனி காந்தி டியூரிங் த சம்பரன் சத்தியகிரகா ஆன் 1970. ஸோ சம்பரன் சத்தியகிரகா பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதில் பார்த்தோம்னா ஒரு சும்மா ஒரு லைட்டாக டீட்டெயில்ஸ் அப்படி பார்த்துக்கலாம். சாம்பரன் வந்து பீகாரில் தான் வந்து அந்த விஷயம் வந்து நடந்துச்சு, அந்த சத்தியகிரகா. ஸோ அந்த சாம்பரன்ற இடம் பார்த்தோம்னா என்ன பிரச்சனை பார்த்தோம்னா திங்கத்திய சிஸ்டம், அதாவது எக்ஸ்ப்ளாய்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கத்திய சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது 20ல் வந்து 3 பங்கு வந்து ஃபுல்லாகவே இண்டிகோ தான் வந்து இப்போ இது பண்ணோம். ஏன்னா அப்போ வந்து அவங்கக்கிட்ட டை பண்ணுறதுக்கு வந்து இண்டிகோ தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நேச்சுரல் இது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக 20 பங்கில் வந்து 3 பங்கு கண்டிப்பாக வந்து இண்டிகோ தான் விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜெர்மனில் பார்த்தோம்னா அந்த டைமில் சிந்தட்டிக் டை வந்து இது பண்ணனால இண்டிகோ 19th century வாக்கில் ஸோ இண்டிகோ பிளான் பண்ணுறது வந்து போயாச்சு. ஸோ இதனால் வந்து யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இண்டிகோ பிளான்டிங்கை வந்து விட்டுட்டாலுமே ரெண்ட்டை வந்து இன்னும் அதிகமாக பண்ணி இல்லீகலாக அவங்க அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து நிறைய டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து அவங்க இது ஸ்டாப் பண்ணனால அதன் மூலிமா வர இன்கம் வந்து அவங்க இன்னும் போனதுனால டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படின்றவர் காந்தி வந்து விசிட் பண்ணுறாரு, சம்பரனுக்கு வாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ காந்தி வந்து அங்கே வராரு. அப்போ வந்து இந்த கோச் கொடுத்து கேட்கலாம், இந்த கண்ட்ரி தஸ் ஹேட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் இன் சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு காந்திஜி. ஸோ இந்த கோச் கொடுத்து கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது யார் அசஸ் பண்ணாங்க
பண்ணாங்க பார்த்தா லாயர் வந்து பிரஜ் கிஷோர் பிரசாத் அப்படி தான் அவர் தான் லாயர் அப்படி அசிஸ்ட் பண்ணாரு. சரின்னு கேட்கலாம். ஓகே, நம்ம கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன, யாரெல்லாம் அக்காமடேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நல்லாவே தெரியுது, ராஜேந்திர பிரசாத், அதே மாதிரி மசருல் ஹூக், ஆச்சரிய கிருப்லானி அண்ட் மகாதேவா தேசாய் இவங்களாம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத், ஜேபி கிருபாலினி, மகாதேவ் தேசாய். ஓகே, இதில் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் ஓகே வந்தார், மகாதேவ் தேசாய் இருந்தார், ஜேபி கிருபாலினி இருந்தாங்க. இல்லாதவங்க யாரும் பார்த்தா மஹதூப் சாரி ஹக் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் தான் இல்லை அவர் தான் இருந்தார், சர்தார் பட்டேல் இல்லை. ஸோ இது ஆன்சர் பார்த்தோம்னா யார் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. பார்த்தோம்னா சர்தார் பட்டேல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விச் இஸ் ராங்லி மேட்ச்டு. அதாவது வந்து இங்கே வந்து புக்ஸ் எழுதுனவங்க இந்த பக்கம் என்ன புக்ஸ் எழுதுனாங்க, இவங்க பார்த்தோம்னா யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஓகே, இதில் பார்த்தோம்னா நியாய தர்ஷனா அப்படின்றது கௌதம் ரிஷி தான் எழுதுனாங்க. சங்கியா தர்ஷனா அப்படின்னு கபிலா தான் எழுதுனாங்க. யோக தர்ஷனா வந்து பத்தாஞ்சலி எழுதுனது வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதில் தப்பாக பார்த்தோம்னா உத்தர் மீமாசா தர்ஷனா அப்படின்றவங்க மட்டும்தான். ஸோ இவங்க ஜாய்மினி அப்படின்றவங்க எழுதுனாங்க. பட் வந்து ஆக்சுவலி அது தப்பு. உத்தர் மீமாசா தர்ஷனா எழுதுன யாருன்னு பார்த்தோம்னா மகரிஷி வியாசா அப்படின்றத வந்து எழுதுனாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஹோம் ரூல் லீக் இன் இந்தியா வாஸ் ஃபார்மலி இனாகிரேட்டட் ஆன். ஓகே, ஹோம் ரூல் லீக் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். 90% ஹோம் ரூல் லீக்னாலே 90% நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னைக்கு வந்து ஃபார்மலாக இனாகிரேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 15th செப்டம்பர் 1960. அதாவது 1960 தெரியும், டேட் பார்த்தோம்னா 15th செப்டம்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 90%, நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா திலகரம் வந்து இந்த ஹோம் ரூல் லீக் வந்து 1960 தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஐஎன்எல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who was the president of Congress in 1938 when it committed itself to economic planning and set up a national planning committee under the chairmanship of Nehru சொல்லி கேட்குறாங்க. அதாவது நேருவோட தலைமையில் அமைந்த தேசிய திட்டக்குழுவின் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1938 பார்த்தோம்னா ஒரு நேஷனல் பிளானிங் கமிட்டி வந்து பண்ணுறாங்க நேருவோட தலைமையில். ஸோ அதை வந்து அந்த டைமில் இருந்த பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐஎன்சிக்கு. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் ஹூ ஸ்டார்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் தேசரக்தன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திருவி கல்யாண சுந்தரம். ஸோ வேறு என்ன பண்ணியிருக்காரு ஓப்பன் பண்ணி பார்த்தா நவசக்தி என்ற வீக்லி மெகாசின். இது வந்து நியூஸ் பேப்பர், இது வந்து தமிழ் வீக்லி மெகாசின் நவசக்தி அப்படின்றதும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் லார்ட் மெக்கலே வாஸ் அசோசியேட் வித் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லா. அதாவது சட்ட அந்த லாஸ்ட்டில் வந்து தொகுப்பு தான் அவர் இதாக இருந்தார். ஓகே, ஸோ சத்தி வந்து யார் பண்ணார், பென்டிங், லார்ட் பென்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, who was the president of INC session held at Calcutta in 1950. ஸோ ஐஎன்சி செஷன் வந்து 1950 நடந்திருக்கு கல்கத்தாவில். அதில் யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தது பார்த்தோம்னா லாலா லஜபத் ராய். ஸோ இது நம்ம ஐஎன்எம்ல வந்து படிச்சிருப்போம், ஃபஸ்ட்டு செஷன், செகண்ட் செஷன், தேர்ட் செஷன். ஸோ அது வந்து என்ன இயர், யாரெல்லாம் அதுக்கு இதாக இருந்தாங்க, எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட் நாள் இது வந்து பார்த்துருவாங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்னு சொல்கிறாங்க. ஸோ சம்பரன் வந்து பஞ்சாப், கேடா உத்தரப்பிரதேஷ், பர்தோலி குஜராத், தண்டி பீகார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட்னு பார்த்தோம்னா பர்தோலி குஜராத் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா சம்பரன் வந்து பீகார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கேடாவும் கிட்டத்தட்ட பீகார் தான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்க தண்டி வந்து குஜராத் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். கேடா பஞ்சாப் நினைக்கிறேன். ஓகே, எதுவும் தெரியல, கீழே அப்படியே கமெண்ட் போட்டுருங்க. Who was the Indian representative to attend UNESCO conference at Geneva in 1914? யாருன்னு பார்த்தோம்னா அம்மு சுவாமிநாதன். Who among the following was called தாதாபாய் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடு தாதாபாய் யாருன்னு பார்த்தோம்னா சி விஜயராகவாச்சாரியார். அரேஞ்ச் த பிளானட்ஸ் பேஸ்ட் ஆன் சைஸ் பேஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சு ஜூபிட்டர் தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்ட்டு. அதோட நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சாட்டர்ன், நெக்ஸ்ட் நெப்டியூன், அடுத்து யுரானஸ். ஸோ எர்த்து வரும் நெப்டியூன்லாம் முன்னாடி, பட் அந்த கொடுக்கல, அதனால் நம்ம அதை எடுக்க முடியும். இருக்கிறதுல வந்து பெருசுன்னு சின்னது, அவ்வளோதான். கேலக்ஸி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஜெயின் ஃபேமிலி ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். பிளானட்ஸ் கிடையாது, ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டாரோட ஒரு பெரிய ஃபேமிலி. அது எல்லாம் மில்லியன் கணக்கான ஸ்டார் இருக்கிறது தான் கேலக்ஸி அப்படின்வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது அட்மாஸ்பியர் லேயர் வந்து கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தோம்னா எர்த்துக்கு நெக்ஸ்ட் லேயரில் இருக்கிறது பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியருக்கு அப்புறம் ஸ்டாட்டோஸ்பியருக்கு அடுத்தது பார்த்தோம்னா மீசோஸ்பியர், அதுக்கு வெளியில் பார்த்தோம்னா தெர்மோஸ்பியர். The equatorial radius of Earth பார்த்தோம்னா 6,378.5 km. Mercury's period of revolution around the sun பார்த்தோம்னா 88 days. 3 layers of continental crust from top to bottom. டாப்லேருந்து பாட்டம், அதாவது பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம். இது வந்து பார்த்துக்கணும். எதுன்னு பார்த்தோம்னா அப்படி லைனாகவே இருக்குது. செடிமெண்ட்டாக வருது, அதுக்கு கீழே அந்த செடிமெண்ட்டாக வரதெல்லாம் நல்லா இது அனுப்பிட்டா வந்து கிரானைட், அதுக்கு கீழே தான் பசால்டிக் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டாப் டு பாட்டம் கேட்குறாங்களா இல்லை பாட்டம் டு டாப் கேட்குறாங்களா அப்படின்றது நல்லாவே பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ரெண்டுமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க, 3 2 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நேஷனல் ஹைவே 7 கனெக்ட்ஸ் டு கன்னியாகுமரி வித் வாரணாசி. ஆரியன் காவு பாஸ் ஆஃப் தமிழ்நாடு சிச்சுவேட்டட் இன் அகஸ்தியா ஹில்ஸ். அரேஞ்ச் த ஹில்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜவ்வாதி வரும், நெக்ஸ்ட்டு ஷேர்ராயன் ஹில்ஸு, நெக்ஸ்ட்டு சிறுமலை, அடுத்த வாரசுநாடு வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மதுக்கரை வந்து கோயம்புத்தூர். மதுக்கரை வந்து கோயம்புத்தூர். ஆன்சர் பார்த்துக்கலாம். 2 3 1 2 மதுக்கரை கோயம்புத்தூர் தான். ஸோ மதுக்கரை வந்து கோயம்புத்தூர் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ டால்மியாபுரம்
திருச்சிராப்பள்ளி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சங்ககிரினாவே சேலம், அதனாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து துளையுத்துன்றது வந்து திருநெல்வேலி. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க சிமெண்ட் இண்டஸ்ட்ரின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன இது டைனாசிட்டி வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, சங்கமா டைனாசிட்டி வந்து ஹரிஹர புக்கா. சாலுவா டைனாசிட்டி பார்த்தோம்னா நரசிம்மா. துளுவா டைனாசிட்டி யார் ஃபவுண்ட் பண்ண பார்த்தோம்னா வீரஸ் நரசிம்மா. கடைசி அரவீடு பார்த்தோம்னா திருமலா. Among the following was source for the Arab conquest of Sindh பார்த்தோம்னா சாச்சானாமா. இது வந்து கரெக்டாக 11th புக்கில் 2 புக்கில் தான் இருக்கும், 7th and 11th புக்கில் தான். அதில் பார்த்தீங்கன்னா 11th புக்கில் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அதாவது அரப் வந்து சிந்து வந்து கைப்பற்றதுக்கு ரொம்ப மூலகாரணமாக இருந்தது யார் பார்த்தோம்னா சாச்சானாமா அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் வாஸ் ஃபாட் இன் த இயர் 1191. யாருக்கு நடுவுலனா கோரி வெர்சஸ் பிருத்திவிராஜ் சௌஹான். ஸோ இதில் யார் வின் பண்ணுவாங்க பார்த்தோம்னா பிருத்திவிராஜ் சௌஹான். அடுத்த செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் நடக்கும், அதுக்கு அடுத்த விஷயம் 1192. அதில் யார் ஜெயிப்பாங்க பார்த்தோம்னா கோரி ஜெயிப்பார். ஃபவுண்டர் ஆஃப் த ஜனதா பார்ட்டி யார் பார்த்தோம்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபியூமிகண்ட் P-dichlorobenzene. Which metal is sufficiently concentrated in the oceans to be extracted commercially பார்த்தோம்னா மெக்னீஷியம். இதெல்லாம் வந்து டைரெக்டாக நம்ம ஃபேக்ட் மாதிரி தான் படிச்சுக்கணும், இதில் எக்ஸ்பிளைன் இருக்க ஒன்றும் கிடையாது. ஓகே, லிக்விட் நைட்ரஜன் ஹஸ் அப்ளை டு கிராப்ஸ் கண்டெய்ன்ஸ். அதாவது லிக்விட் நைட்ரஜன் வந்து கிராப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அது எந்த மூலமாக எப்படி வந்து அது இது பண்ணுறாங்க பார்த்தோன்னா அதில் ஸ்லரி ஆஃப் வாட்டர் கொஞ்சம் கலந்துட்டு யூரியா கொஞ்சம் கலந்து அமோனியம் நைட்ரேட் இதெல்லாம் கலந்து தான் வந்து கிராப்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லரி ஆஃப் வாட்டர், யூரியா அண்ட் அமோனியம் நைட்ரேட். நெக்ஸ்ட் போடாக்ஸ் மிக்சர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மிக்சரில் என்னென்ன இருக்குது அது ரொம்ப முக்கியம். காப்பர் சல்ஃபேட், ஹைட்ரேட்டட் லைம் ப்ளஸ் வாட்டர், இது 3 சேர்ந்து தான் போடாக்ஸ் மிக்சர்ன்றாங்க. Which among the following represent 1 gigabyte? gigabyteனாவே 2.2 power 30. ஆக்சுவலி நம்ம இதில் கிடையாது, சும்மா பார்க்கலாம். ஆஸ்கினாவே தெரியும், இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், ஆஸ்கி கோட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் த பிரைம் காஸ் ஃபார் ஓசோன் டெப்ளிஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன் லேயர். நம்ம நல்லாவே தெரிஞ்சது CFC, ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், ஏசி இதெல்லாம் தான் வருது இல்லையா, அதுதான். இந்த செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி எதுன்னு பார்த்தோம்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினாவே T லிம்போசைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் அட்ரினல் இஸ் அன் எமர்ஜென்சி ஹார்மோன்றாங்க. அதாவது ஃபைட், அதாவது ஒன்று நின்று சண்டை போட எல்லாம் ஓடி போயிடும், இந்த இது வந்து சொல்லுவாங்க அட்ரினல். இது ரெண்டுமே நம்மளுக்கு அதை தூண்டுற அந்த ஹார்மோன் எதுன்னு பார்த்தோம்னா இந்த அட்ரினல் ஹார்மோன் தான். ஸோ அது வந்து கரெக்ட், எமர்ஜென்சி ஹார்மோன் தான். அந்த எமர்ஜென்சி அந்த அட்ரினலின் நம்ம நிறைய படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அட்ரினலின் ஷாட் கொடுக்கும்போது அப்படியே பயங்கரமாக இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை எமர்ஜென்சி ஹார்மோன். ஃபைட் ஹார்மோனாலும் அட்ரினலின் தான். வேசோப்ரெஷன் இஸ் ஏ ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன், அதுவும் கரெக்ட் தான். 1 and 2 are true. ஸோ when a particle moves in a circle with a uniform speed, அப்படி ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்கிள் ஷேப்பில் யூனிஃபார்மான ஒரு ஸ்பீடு, அதாவது ஒரு நிலையான ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகும்போது என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும்? ரெண்டுமே சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், அக்சலரேஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். ஸோ பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் இன் அன் ஆட்டம். அதாவது பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது எந்த நோ 2 electrons கேன் ஹேவ் ஆல் த குவாண்டம் நம்பர்ஸ் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எப்பவுமே சேமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ஆஃப் எ லிக்விட் ஃப்ளோயிங் த்ரூ எ டியூப். அதாவது ஒரு டியூப் மூலிமா ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அதோட கிரிட்டிக்கல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, அது என்னன்னு பார்த்தோம்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு பார்த்தோம்னா அது கரெக்டு தான். அதே மாதிரி அது அந்த டென்சிட்டி ஆஃப் லிக்விடை பேஸ் பண்ணி தான் அந்த வெலாசிட்டி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஸோ அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி அந்த டியூபோட ரேடியஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்காது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1 to 4. NaCO இன் விரிவாக்கம், எக்ஸ்பேண்ட் NaCOன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேக்கோனாவே நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். National Population Education Project was launched in the year 1980. So in the year 2010-11, production of fabric 61.81 billion square meter. So Sarva Shikshan Abhiyan, is one of the India's program for elementary education. 2005, I think. 2005. So on this Sarva Shikshan Abhiyan, elementary education ஒரு அதை வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இதை அறிமுகம் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். ஸோ CSIRனா Council of Scientific and Industrial Research. Which one of the following the second largest administrative geographical area அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். பஞ்சரத்ன கிர்த்தனாஸ் were the composition of which composer? தியாகராஜா. Who founded the Theosophical Society பார்த்தோம்னா Annie Besant. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன வந்து எந்த இதில் இதாக இருக்குது நேஷனல் பார்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச பஸ் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து சுந்தர்பான் நல்லாவே தெரியும். சுந்தர்பான்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ பிக்கு 4 அப்படிங்கும்போது வந்து அழகாக அடிச்சு விட்டலாம். ஸோ ஓகே, மற்றவங்க நம்ம பார்த்துக்கலாம். சாலார் ஜாங் மியூசியம் வந்து பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் வரும். சுந்தர்பான் வெஸ்ட் பெங்கால். அதாவது லார்ஜஸ்ட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னால சுந்தர்பான் தான். ஓல்லே. நெக்ஸ்ட் முட்டன் தொகை பார்த்தோம்னா தமிழ்நாடு நல்லாவே தெரியும். ரத்தம்பூர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்.
கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? which one of the following is wrongly matched கேட்டிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நியூ டெல்லி கரெக்டாக. லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மிசோரி. பிவி கிரி நேஷனல் லேபர் இன்ஸ்டியூட் வந்து நோய்டா. ஓகே இது வந்து கரெக்டாக. சாஹா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்து பெங்களூர் சொல்லியிருக்காங்க தப்பு. சாஹா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. நெக்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்த கொரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு வருவாங்க பார்த்தோம் பிபி டாண்டான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோபாலசுவாமி. நெக்ஸ்ட் நவீன் சாவ்லா. அடுத்து பார்த்தோம்னா எஸ்பை குரேஷி. ஓகே இப்போ யார் இருக்காங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜ்குமார் யாருன்னு பார்த்தோம்னா 25th சீஃப் எலெக்ஷன் கமிஷன். மமதா பானர்ஜி வாஸ் born in 11th chief minister of West Bengal. மமதா பானர்ஜி. which of the following states is rich in copper ore பார்த்தோம்னா ராஜஸ்தான். ஓகே எஸ்எஸ்சி நம்ம மேலே படித்தோம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதை பற்றி கேட்டுருக்காங்க. ப்ரொவைட் யூஸ்ஃபுல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ் இன் 6 to 14 ஏஜ் குரூப் அதான் எலிமெண்ட்ரி குரூப். நெக்ஸ்ட் அவங்க என்கரேஜ் என்ரோல்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் டீச்சர் ட்ரைனிங் இது வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக எஸ்எஸ்சி ஆரம்பித்தாங்க. ஸோ அச்சீவ் significant enhancement in learning levels of children. ஓகே அதுக்கும் பண்ணாங்க. ஸோ என்கரேஜ் த லேர்னிங் கம் ஏர்னிங் ப்ராசஸ். ஸோ நம்ம இதை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்களுக்கு அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவங்க ஏர்ன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து குழந்தைகள் வந்து லேபருக்கு இன்டியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வராது நல்லாவே தெரியும். ஸோ 4 ஆப்ஷன் படித்து பாருங்கள், திடீர்னு ஏதாவது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இன் இந்தியா ப்ரீநேட்டல் ஃபீமேல் ஃபீட்டசைட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட். அதாவது குழந்தைங்க கருளூர் கொண்டு கலைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஆக்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது 1 January 1996. சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி டெக்னாலஜி CVET அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சென்னை. ஸோ அதான் 2012 ஒரு கொஷின் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பேப்பரில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். சப்போஸ் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அது கீழே என்ன மென்ஷன் பண்ணுங்கள். வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஏதாவது நல்ல கொஷின் கேட்டுப்பேன், அதுக்கு ஆன்சர் போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அதே மாதிரி மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.